காஞ்ச சப்பாத்தி மேல இந்த மீதமான காய்கறி எல்லாம் போட்டு அது மேல ஏதோ ஒரு பேஸ்ட ஊத்தி வச்சிருப்பாங்க. எஸ், பிஸாவை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பிஸாவோட ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா இட்டாலி. கிரேக்கர்கள் வந்து பீட்டா அப்படின்ற ஒரு பிரெட்டை சாப்பிட்டாங்க. அதான் வந்து பிஸான்னு மாறிச்சுன்னு சொல்லப்படுது. இட்டாலிக்கு வந்து லாம்போஸ் இனக்குழுவினர் வந்து பிசோ அப்படின்ற ஒரு உணவை சாப்பிட்டாங்க. அதான் பிஸான்னு மாறிச்சுன்னு சொல்லப்படுது. பிஸா வந்து ஏழைகளுக்கான ஒரு உணவா இருந்திருக்குது. ஏன்னா இட்டாலியில நேபிள்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில ஏழ்மையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து விலை கம்மியா கிடைக்கக்கூடிய காய்கறிகளை வந்து டாப்பிங்ஸா போட்டு பிஸா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்ப வந்து தக்காளி வந்து பிஸால யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் வந்து பிஸாவோட ரேஞ்சே மாறி இருக்கு. இட்டாலி கிங்டமோட 2வது அரசரோட மனைவி வந்து ஒரு வகையான பிஸா சாப்பிட்டு பார்த்துட்டு இதான் என்னோட ஃபேவரட் பிஸா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் அவங்களுடைய பேரான மார்கரெட்டாவை சேர்த்து தான் வந்து பிஸா மார்கரெட்டா அப்படின்ற ஒன்னே வந்துச்சான். இட்டாலியில இருந்து அமெரிக்காவுக்கு போன நிறைய மக்கள் வந்து அங்க கடை எல்லாமே ஆரம்பிச்சிருக்காங்க பிஸா கடை. அப்புறமேட்டு தான் உலகம் முழுக்க வந்து பிஸா ரொம்ப பிரபலமா இருக்கு. இது பிஸாவை பத்தின ஒரு குட்டி ஹிஸ்டரி. பிஸா விரும்பி சாப்பிடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.